பார்ப்போம். இல்லை ப்ரிவென்டர் டேரெக்டாக தான் ஓடுற மாதிரி இருக்கும். 2 பேஸ் ஓட்டுறப்ப மட்டும். சரி. ஏன் அப்புறம் இல்லை அதில் ஏதாவது ஆன்சர் ரேட்டிங் இன்க்ரீஸ் பண்ணால் ப்ரிவென்டர் மாதிரி தெரியா? அந்த மாதிரி மாற்ற முடியாது. சரி. சப்ளைக்கர் சாஃப்ட்வேர் கொஞ்சம் இதாக இருக்கிறதால சாஃப்ட்லாம் விழுவுது. ஏன்னா சாஃப்ட் இந்த கிட்செட்லாம் மாற்றிருக்காங்க. ஆமாம். அதனால சாஃப்ட்வேர் நல்லா தான் விழுவுது. சரி. திரும்ப எல்லாத்தையும் முடிச்சுட்டு பார்ப்போம் ஒரு தடவை. சரி. பொறுமையாக சரி. இப்போ கனெக்ஷனில் எதுவும் சேஞ்சஸ் இல்லைண்ணா? அதே கரெக்டு தான். என்னன்னா இப்போ கொஞ்சம் இல்லை 3 பேஸ் ஓடுறப்ப கரெக்டாக ஒன்றும் இல்லை. அதுக்கு நம்ம கனெக்ஷன் மாற்றல. இப்போ இதை எத்தனை மட்டும் பாருங்க. அப்படி லைட் அடிச்சு அது 15. இதை இது வந்து 3ன்னு நினைக்கிறேன். அதில் இருக்கும் பாரு. பாருங்க எனக்கு லைட் அடிச்சு 3.5 வராது. 3.5 kg 6 amps 5 kV. இது 20 இருக்குமோ? அது 15. இல்லை பாருங்க அப்படி திருப்பு இன்னும் கொஞ்சம். அப்படின்னா 20க்குன்னா 20க்கு இவ்வளோ கரண்ட் போகாதில்ல. அதுக்கு எனக்கு தெரியல. 10 kgs 20 kV. எனக்கு தெரியாது. 20 இருந்தால் பத்தாது. இப்போ இது 3 வந்து ஈக்குவல் பண்ணணும்னா 3 வந்து இது 5 கேவியாரா? 5 3 ஆக்குனீங்கன்னா 23.5 கேவியார் அளவுக்கு வரும். சரி. கனெக்ஷன் கொடுத்துருக்காருன்னு பார்ப்போம். அவரும் அதே மாதிரி கம்மியாக கூட கொடுத்துருக்கலாம். நாங்களும் ஒரு அடிஷனலாக இருக்கிறவங்க கொடுத்து வைப்போம். அதான் இல்லை இதை போய் வாங்கிட்டு வந்தால் தான் கொடுப்போன்ட்டாப்ல. அது சமிருதி டேரோலாம் வந்து கொஞ்சம் கேவியார் அதிகமாக எடுத்துக்கணும். அது டெக்ஸ்மோங்கிறது கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கணும். ஆமாம். ஆனால் அந்த டேரோங்கிறது தண்ணி அதிகமாக. நீங்கள் இப்போ எதிர்பார்க்க நம்ம சொன்னதுக்கு அப்புறம் தான் நீங்கள் மோட்டரை கூட சொல்லாதீங்களா அதிகமாக இருந்தீங்களா? கனெக்ஷன் கொடுத்தா இருக்கு. 1 சீரிஸ் பண்ணியிருக்கு. ஸ்டார்ட் பண்ணு. டப். இது கேவிஆர் கரெக்டாக ஸ்டார்ட் ஆகிடும். சரி ஸ்டார்ட் பண்ண 3. ரைட். ஓகே. ஒரு கம்பி போட்டிருக்காப்ல. இது எல்லாமே கார்த்தி செஞ்சது தான். நானும் வந்தேன். இப்போ இதுக்கு நான் வந்தேன். இது வந்து வைக்கும்போது நான் வந்தேன். இதெல்லாம் ஒரு என்ன சொல்கிறது. சீரியஸ் பண்ணாமல் ரெசிஸ்டன்ஸ் மூலம் அது எடுத்துருக்காரு. ரெசிஸ்டன்ஸ் இருந்தால் இருக்கணும். ரெசிஸ்டன்ஸ் தப்பு நினைக்கிறேன். ரெசிஸ்டன்ஸ் இருக்கணும். எப்படின்னா எல்லாத்துலேயும் இருக்கணும். 3லேயும் இருந்தால் டிஸ்சார்ஜ் பண்ணிடும். டிஸ்சார்ஜ் பண்ணுறது தான் அது. வேற என்ன அதோட பர்பஸ்? டிஸ்சார்ஜிங் தான். ஸ்லோவாக பண்ணும். எடுத்து சாப்பிட்டுக்கிற மாதிரி பண்ணுவோம். இவ்வளோ பக்காவாக மெயின்டைன் பண்ணுறதோடு தான் இந்த இப்போ ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியுது. இந்த கிட்செட்டே வந்து ஒன்று அது இப்போ கிட்செட்டே 1 மாற்றலாமா 2 மாற்றலாமான்னு யோசிப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் நம்ம 2மே துணிஞ்சு தான் மாத்திரம் எல்லாம் தெரிஞ்சா செய்யறாங்க. இல்லை அந்த நேரத்தில் அது செஞ்சா இல்லைன்னா இந்த நேரத்தில் வேலை செய்ய தம்பி வாங்கிட்டு தெரியாம எங்கேயும் வந்து எடுத்து தெரியாதா 284 ரூபான்னு போட்டுருக்கு. அந்த நமக்கு வாங்கிட்டு இருந்தது. எங்கன்னா வாங்கிட்டு வந்தீங்க? அவங்க பணத்துல தான் கலைஞ்சிங்கன்னாங்க. தப்பு தவறுதான் கலைஞ்சுன்னு சொல்லி அந்த மாதிரி போய் கொடுத்தாங்கன்னா ஏதாவது இருந்தா கூட எனக்கு 2 வாங்கிட்டு வாங்கினா அப்படின்னா. செந்திலா? இல்லை ஒரு 4-5 வாங்கிக்கலாம். சுரேஷா? செந்தில கேட்கணும். செந்தில் தான் வாங்கி கொடுத்துருவாங்க. ஹலோ நல்ல ஓரமாக வை. இல்லைங்க நான் இங்கே போயிருக்கேங்க. நான் பால் பார்க்க போயிருக்கேன். நம்ம பால் சாப்பிடுவாங்க போயிருப்பாப்ல.